ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். மார்க்கெட்ல அக்கா ஒண்ணு குடுனா இந்த காலத்துக்கு ஒரு 300 லைக் வந்தா போதும்பா. நான் ரொம்ப ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஸ்ரீவாணி வந்து அவங்க அப்பா கூட வந்து டேப் பார்த்துட்டு இருக்கா. அது ஒண்ணு எந்த குழந்தைங்களுக்கும் பிரமாதம் பெரிய விஷயமும் இல்ல. டைமிங் வந்து நீங்க அப்படியே பாருங்க. இங்க பாருங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்கு. பாப்பா பாருங்க எப்படி வந்து விளையாட்டு இருக்கான்னு பாருங்க. அவங்க அப்பா பாரு தூங்காத விளையாட்டு இருக்காங்க. நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அப்படியே வாங்க காட்டுறோம் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. இங்க பாருங்க, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பாருங்க கோலம் போட்டுட்டு இருக்கோம். நாங்க போடுவோம் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். வந்து நாங்க போட்டு இருக்க கோலம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. டக்குன்னு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏதோ பாப்பா வச்சு எனக்கு தெரிஞ்ச கோலம் ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு பானை வந்து போடுறதெல்லாம். பாருங்க நல்லா இருக்கா பாருங்க. விளக்கு போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணோம் அந்த விளக்கு ரோட்டில். இங்கே பாருங்க எல்லாருமே போட்டு இருக்காங்க. இந்த சைடும் போட்டு இருக்காங்க, இந்த சைடு தெரியல, இந்த சைடும் கோலம் போட்டுன்னு தான் இருக்காங்க. பனி பாருங்க செம்மையாக, பனியும் செம்மையாக இருக்குது இந்த டைமில். 1 மணி கரெக்டாக 1:30 மணி இந்த டைமு. இங்கே பாருங்க, இது ஃபஸ்ட்டு இந்த கோலம், 2வது வந்து இந்த பானை, 3வது வந்து அந்த கோலம். இதை என்னால் முடிஞ்ச கோலம். இங்கே பாருங்க ஃபுல்லாக கலர் கோலமாகவே. இன்னும் அதில் ஒரு 2 டெக்கரேஷன் பண்ணால் நான் அது பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. பாப்பா இப்போ தூங்கிட்டாங்க. இந்த டைம் வந்து கோலம் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, இதுதான் வந்து நம்ம தெருவில் ஃபஸ்ட்டு கோலம். இது வந்து நம்ம வீட்டு வாசலில். இதுக்கும் கொஞ்சம் வேலை. கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் வந்து பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக இந்த கோலம் போட்டுருக்கேன். அதுவும் வந்து அம்மாவுக்கு வந்து பாவம் ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு. அந்த கோல்டுலேயும் வந்து என் கூட வந்து கோலம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து கலரிங் வந்து அம்மா தான், நான் இல்லை. கோலம் வண்டி தான் நான் போட்டேன். கலரிங்லாம் வந்து அம்மா தான். கலர் செலெக்ஷன் பண்ணி போட்டு தான் அம்மா தான். மறக்காமல் இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படியே பாருங்க டைம் அங்கே பாருங்க. டைம் 1:30 மணிக்கு அவன் கோலம் போட்டுக்கிறா. இங்கே நான் உக்காந்துக்கிறேன் அவளுக்காக. பாப்பா தூங்கிட்டா. பாப்பா இவ்வளோ நேரம் தேட காமிச்சிட்டு பாப்பா வந்து தூங்கிட்டான். அப்பாவும் தூங்கிட்டான். அம்மாவும் நானும் தான் இருக்கணும். முடிஞ்சதா இல்லையா லலிதா? ஓகே, கிளம்பி வாங்க. இந்த வாரம் ஒரு 2 டெக்கரேஷன் வண்டி பண்ணிட்டு வந்துடும். இந்த கோலத்துக்கு ஒரு 300 லைக் வந்தா போதும்பா. நான் ரொம்ப ஆசைப்பட மாட்டேன். வீடியோக்கு அவங்க மனசு வந்து போட்டா போதும். டெக்கரேஷன்லாம் சூப்பராமா? டெக்கரேஷன்லாம் சூப்பரா? ஓவரா? டன்னா? டன். ஓகே ஓகே ஓகே. வாடி டைம் ஆகுது, தூக்கம் வருது, பைத்து கடிச்சு மாதிரி பண்ணு. கோலத்தை விட்டு வர மனசு வரலமா? அப்ப அங்கே போடு. இல்ல நானாமா போட்டேன் இந்த கோலம். அப்படியே ஒரு போட்டோ எடுமா, நல்லா இருக்கும். பா என்னம்மா என்னப்பா இவ்வளவு நேரம் கட் பண்ணி இருக்கீங்க? சாமிக்கு பொறுமையா அவருக்கு வந்து எல்லா காயும் படைக்கணும். சூரிய பகவானுக்கு என்னது வாழைக்காய், அந்த இந்த தோட்டத்துல விளையிற காய் அத்தனையும் போடணும் அவருக்கு. அது கூட பாரு, சாமிக்கு படைக்கும் போது கூட பாரு பூசணி இலை வச்சுதான் அத சாப்பாடு போடணும். அப்ப நீங்க எத்தனை வரீங்களா? எல்லாத்தையும் எல்லாமே எடுத்துவாரு. அவங்க அவங்க இந்த காய் இப்ப இது நிறைய வாங்கி வந்திருக்கலாம்ல. நம்ம எங்கேயுமே இல்லம்மா. இந்த வருஷம் நம்ம பூசணிக்காவே சாப்பிடலப்பா. வருஷம் நம்மளுக்கு பூசணிக்காய் கிடைக்கும். இந்த வருஷம் பூசணிக்காவே கிடைக்கல. மோந்து பாக்கலாமா? சாமிக்கு சீக்கிரம் கடைக்காரன்னு செய்யுங்கன்னு சொன்னா பொறுமையா உக்காந்து இப்பதான் அக்கா வரைஞ்சுனுக்குறாரு. வாழைக்காய் மாதிரி அங்க அங்க கேக்குறாங்க மார்க்கெட்ல. அக்கா ஒண்ணு குடுனா வாழை. அதுக்கு நானு கொடுக்க அக்கா ஒண்ணு பார்த்தா வாழைக்காய். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி கலப்படமா எல்லா காயும் போட்டு செஞ்ச தக்காளி வருங்க எப்படி கட் பண்ணி வச்சுட்டாங்க. மொச்சக்காய் உச்சி வச்சிருக்காரு. அப்புறம் இது என்ன காய்பா? இது சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்கு.
லலிதாக்கு வந்து சேப்பங்கிழங்கே ஆவாது, ஏன்னா சேப்பங்கிழங்கு அது சாமிக்கு படைக்கணும். சரிப்பா. அப்பா குழம்பு வச்சாருன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எந்த குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து நாங்க அப்பா வைக்கிற குழம்பு எல்லாத்துக்கே நாங்க அடிமை. இந்த குழம்புக்கும் நல்லா இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து என்ன சாப்பாடுப்பா? இது சாதா சாப்பாடு கிடையாது. அது பச்சரிசி போட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பொங்கி அவருக்கு படைக்கணும். இது பொங்கன சாப்பாடு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இன்னும் போடல, இரு சொல்லாத. அந்த அவருக்கு அவர் மாதிரி படைப்பாங்க, சூரிய பாப்பாங்க. இன்னும் அப்பா அரைக்கும் போதே கம கம கமன்னு கரும்பு 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 வாங்கி வந்து மஞ்சள். ஊர்ல ஒண்டி பேசலாம் இல்ல சென்னையில தான் இந்த மாதிரி செய்வாங்களா? எல்லா இடத்துலயும் அவருக்கு படைக்கணும். ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம சிட்டியில வந்து இது மாதிரி செய்யறது கஷ்டப்பட்டு கொஞ்சம் வெள்ளம் பொங்கலோ சக்கரை பொங்கலோ டக்குல வச்சு டக்குனு கரும்பு. ஆனா இது உண்மையாவே சொல்றேன், இந்த மாதிரி சமையல் வந்து நான் வந்து நம்ம ஊர்ல வந்துதான் சாப்பிட்டு இருக்கேன். நம்ம சென்னையில எல்லாம் வந்து வெறும் பொங்கலும் பாயசம் வடை அவ்வளவுதான். இதை வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க. நார்மலா அது கொஞ்சம் கம்மியா இது பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, வெறும் பொங்கல் ஒண்டி வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க. இது வந்து வித்தியாசமா இதுதான் அவருக்கு சூரிய பகவானுக்கு இதுதான். சரிப்பா, இன்னைக்கு சமைக்கிறோம், படைக்கிறோம், கலக்குறோம். சரி என்னண்ணா முடிச்சா வேலைலாம் துவாயினே இருக்கு. காய்கெல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சு தண்ணியில போட்டுருக்கோம்ல. எனக்கு அதுல ரொம்ப ஃபேவரட் எது சொல்லு? பூசணிக்காய். காட்டு, இதுதான் எனக்கு ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அது குழஞ்சிட்டோம்ல, அதனால அப்புறமா போட்டுக்கலான்ட்டு இந்த காய்கெல்லாம் போட்டுது. அங்க வந்து பொங்குன சாப்பாடு ஆயிட்டு இருக்கு. அவன்தான்பா காயெல்லாம் கட் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதான். என்ன சாமி கும்பிடலாம்? பொங்கல் கும்பிடலாம். பொங்கலோ பொங்கல். ஆமா, பெரும் பொங்கல் எல்லாம் முடிஞ்சிச்சு. பூஜை பண்ணியும் முடிச்சாச்சு, பூவும் போட்டாச்சு. டைம் இல்லாத வந்து பூ ஒத்தையா வச்சிருக்கேன். பூ நிறைய கட்டி போடணும். சரி, அந்த அப்பா வந்து பூசணி இலையை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாருங்க, அப்போ பூசணி இலை எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதுதான் நான் வந்து அந்த பொங்குன சாதம் வைக்க போறேன். பா, இது எப்படி வைக்கணும் வைங்க? வெய்மா எல்லாம் சுத்தி அப்படி வெய்மா. சன்றா போடு அவருக்கு. நல்லா சாமி கும்பிடலாமா? போப்பா, சாமி கும்பிடுறது எல்லாம் நல்லா இருக்கு. இனிப்பான கரும்பு ஒண்டி வாங்கிட்டு வரல. கரும்பு இது வாங்கினதுக்கு என்ன ஏதோ வாங்கி வந்துக்கிறீங்க? இங்க வச்சிருந்தேன். கரும்பு போய் வாங்கிட்டு வரல, அவருக்கு போய் பிடிச்சமான கரும்பாச்சா. பொங்கலோ பொங்கல். இப்பதான் பொங்கலுக்கு ஒரு கதை வந்திருக்கு. கரும்பு வாங்கி வந்துட்டு இருந்தாமா? கரும்பு கரும்பு சொல்லவே இல்லையா? நான் பாக்கலையே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல், பொங்கலோ 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 பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சரிவா, ஏண்டிங்களா? கண்ணடிக்கா? கண்ணை மூட தனியா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாமி கும்பிடுங்க. நாங்க வந்து சந்தோஷமா பொங்கல் ஹாப்பியா கும்பிடுறோம். நீங்களும் சந்தோஷமா ஹாப்பியா பொங்கல் கும்பிடுங்க. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நீ சொல்றேன், வருஷம் பிறந்து பண்டிகை இப்ப பண்டிகை போயிட்டு அங்க பாரு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். வாங்க எல்லாருமே ஒரு பொங்கல். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமா, எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து பொங்கல் அடுத்து வந்து ஸ்ரீவாணிக்கு வந்து பர்த்டே வேற வருது. அது வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வேற இருக்கு. செம்ம ஜாலி எங்களுக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.